எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரண்குமார். ஸ்மார்ட் ஃபேப் என்டர்பிரைசஸோடைய பார்ட்னர். சமீப காலமாக நம்மளோட யூடியூப் சேனலில் அதிகமான இந்த வீடியோஸ் ஃப்ளாட்ஸுக்கோசம் நம்ம போட்டுட்ருக்கோம். அதுக்கு நிறைய வரவேற்பு இருக்குது. அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நம்ம ஸ்மார்ட் ஃபேப் என்டர்பிரைசஸோடைய முக்கிய நோக்கமே எல்லாருக்கும் இடமானது கிடைக்கணும். ஏன்னா நம்ம வாழ்கிறது வாழ்க்கை பார்த்திங்கன்னா முக்கியமானது 3 விஷயம். ஒன்று பார்த்திங்கன்னா இருக்க இடம் ரொம்ப முக்கியமானது, முதல் இடம். அதுக்கப்புறம் உணவு, உடுத்த உடைன்னு சொல்லிட்டு அந்த 3 நமக்கு எல்லாருமே தெரியும். அப்படிப்பட்ட அந்த இடமானது எல்லாருக்கும் கிடைக்க வேணும்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். நம்ம லேஅவுட்டு இப்போ ஃபார்ம் பண்ணி நம்மளாம் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறோம். லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ரீசேல் பிளாட்ஸ் நல்ல ஒரு ப்ரைஸுக்கு வர பிளாட்ஸ்னால் நம்ம மெயினாக இருக்க இடத்துல இடம் வாங்கினா உடனே கட்டுற மாதிரியோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசம் வாங்குறதுக்கோசமோ நம்ம பலவிதமான ரீசேல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஸ்மார்ட் ஹப் என்டர்பிரைசஸில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் மார்க்கெட்டிங்கில் மட்டுமே வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருமே உங்களுக்காக பணிபுரியதான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்போம். முதல்ல நம்ம லேண்டை பார்த்தோடையே நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வாங்குகிற முக்கியமான ஒரு ஆவணம் பட்டா வாங்குவோம். பட்டா போர்டு வாங்கி ஈஸி செக் பண்ணிடுது. அதுக்கப்புறமா தான் நம்ம டாக்குமெண்ட்டு எல்லாமே கிளியராக இருந்ததால் லேண்டை நம்ம போய் அடுத்த ஸ்டெப்பே நம்ம வைப்போம். ஸோ அப்படிப்பட்ட கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட்டோட நம்ம பல விதமான லேண்டுங்களை நம்ம சேல் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா, நாங்கள் இப்போ ஆல்ரெடி அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இஎம்ஐயில் ஃப்ளாட் கொடுக்கணும். இஎம்ஐன்னு பார்த்திங்களா எங்கேயா உள்ளுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். ஸோ மெயினில் வாங்கினா வீடு கட்டுற மாதிரி ஒரு இடத்துல ஒரு இஎம்ஐ மாதிரி கொடுக்கலாம். அப்படின்னா இருக்கப்பட்டவங்க ஏதோ ஒன்று புரட்டி வாங்கிடலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கோசம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஎம்ஐயில் ஸ்டார்டிங் ஒரு 5000 ரூபாய் அது மாதிரி கட்டி ஒரு ஒரு 50% வரும்போது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குற மாதிரியும் 50% அந்த ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் ஒரிஜினல் நம்ம வச்சுட்டு ஃபுல்லாக கட்டின போது ஒரிஜினல் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த காசு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங் கட்டும் போதே நம்ம அதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே பக்காவாக நம்ம போட்டு கொடுத்துட்றோம். ஸோ அப்போ தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுவும் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 1 or 2 மந்தில் அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம யூடியூப் சேனல்லே இந்த வீடியோ சேனல் வரும்போது இதே பார்த்திங்களா அந்த வீடியோஸ் தான் வரும் அடுத்தடுத்து. அதே மாதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் இப்போ பார்ட் டைம் ஒர்க்கர்ஸு அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் உமன்ஸ் ஆர் மென்ஸ் 2 பேரில் யாராக இருந்தாலும் சரி. உமன் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் இருக்காங்க, குழந்தைகளை பார்த்துன்னு அப்படின்னு இருக்காங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப், அவங்க எல்லாருக்குமே சரி ஒரே ஒரு சிஸ்டம் இருந்தால் போகிறோம். இல்லைன்னா நம்ம ஃபோனில் கூட பண்ணலாம். நம்ம கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம அவங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவோம். அவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாங்களா அந்த டீட்டெயில்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். அந்த போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். அந்த லேண்ட் இப்போ குறிப்பிட்ட இந்த லேண்ட் நமக்கு சேல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டோட பதிவை அவங்க ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ அது சோஷியல் மீடியா அந்த இதில் வெப்சைட்டில் போடலாம். போட்டுட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கஸ்டமரை அதுலேருந்து என்கொயரிஸ் வர வச்சு இங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் டீமுக்கு கொடுத்தாவே போகிறோம். அதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்ணி எல்லாமே ப்ரொசீஜராக எல்லாம் முடிஞ்சு கரெக்டாக முடிஞ்சு தான் அதுக்கான இன்சென்டிவ் அவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். சரி, நீங்கள் எல்லாம் ஒரு டவுட் இருக்கும், அப்போ மேலே வச்சு இவங்க லேண்ட் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்போங்க. அப்படி கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு 2% கமிஷன், அதாவது 99 lakhs வரைக்கும் 2% கமிஷன். நான் 1 crore அபோவ் போச்சுன்னா 1% கமிஷனில் பேஸில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தெளிவாக கிளியராக ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஸ்மார்ட் ஹப் என்டர்பிரைசஸ்க்கு நீங்கள் வந்துட்டுங்களாவே திரும்பி நிறைய இடம் கண்டிப்பாக வாங்குவோங்க. அதுக்கு தான் நம்ம இந்த பதிவை மெயினாக போட்டோம். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கோசம் சின்ன ஒரு இது நாங்கள் பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்போ சில பேர் இன்வெஸ்ட் பண்ணோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் நிறைய பேருக்கு இப்போ நானே கூட பணம் போடணுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும், என்ன அதை தெரியாத இடத்துல போடுறோம் அப்படின்ட்டு. நம்ம ஸ்மார்ட் ஹப் என்டர்பிரைசஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கு கிளியர் டாக்குமெண்ட் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஏன்னா என்ன சப்போஸ் லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு யோசனை இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த யோசனைக்கு இடமே கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அதிகமாக சொல்கிறேன். எக்ஸாம்பிள் 1 கோடி ரூபாய் நம்ம ஸ்மார்ட் ஹப் என்டர்பிரைசஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த 1 கோடி ரூபாயில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1 லட்ச ரூபா 1%, 1 லட்ச ரூபா நம்ம மாதம் ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துட்டே இருப்போம். 11 மாதம் நம்ம அக்ரிமெண்ட் போடுவோம். அந்த 11ஆவது மாதம் அவங்க கொடுத்த அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம்.
மொத்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி கொடுத்துட்டு திரும்பி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அக்ரிமெண்ட் போடணும்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபார் ₹1 கோடி நம்ம ₹1,00,000 வந்து ஃபிக்ஸடாக வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றோம். அது இல்லாமல் வந்து அவங்க ஃபண்டு நம்ம வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ, அதாவது அவங்க ஃபண்ட் எடுத்து இப்போ ஒரு கிரவுண்ட் வாங்குகிறோம், அந்த கிரவுண்டை ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வர ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு அதாவது எப்படின்னா 30-70ன்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். 30% ஆஃப் ஷேர் வந்து அவங்களுக்கு போகும். ஸோ 20% வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் டீமு அதில் இவங்களுக்கு போயிடும். ஸோ 50% 50% ஆச்சு. பேலன்ஸ் 50% வந்து நம்ம ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு மற்ற நம்ம ட்ராவல்ஸு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம அந்த அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ 30-70ன்ற ரேஞ்சில் போடும். அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து ₹1,00,000 வந்து அவங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொடுத்துட்றோம். அந்த அவங்க கொடுத்த ஃபண்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவோம். அது இல்லாமல் வந்து நம்ம ப்ராஃபிட் ஷேரிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேரண்டி 100% நம்ம கொடுக்கலாம். லீகலாக வந்து பண்ணுறோம். உங்கள் ஃபண்ட் நீங்கள் கொடுத்தாலும் ஆடிட்டர் தான் நம்மளுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஒரு சீனியர் ஆடிட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஆடிட்டராக இருக்காங்க. அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற காசு ஒரே ₹1 கூட வெளில போகாது. அந்த காசு வந்து டபுளாக தான் ஆகி உங்கள் கைக்கு வரும். அதுவும் ஷார்ட் டேர்ம் 11 மாதத்தில். நீங்கள் பேங்க்கில் போட்டால் கூட அவ்வளோ வருமானக்கே தெரியாது. ஆனால் 11 மாதத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ்ஸு ப்ராஃபிட்டையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ யாராவது இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு டைரக்ட் வந்து ஹைட் டு ஹைட் சிட்டிங் நம்ம பண்ணுவோம், உட்காந்து மீட்டிங் பேசுவோம். உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருந்தது, நம்ம வந்து 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இதே சேனல் இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் காண்டாக்ட் நம்பரு, என் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு, ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீட் போட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது ஒரு ஆப்ஷனாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 3 விதமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். நான் ஆக்சுவலி என்னோட ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிறது தான். ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் நம்ம ஒரு பையர்கிட்டேருந்து எதிர்பார்ப்பு இருக்கும். என்னென்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசம் ஒருத்தர் வாங்கி போடுவாங்க. இல்லை முதல் டைம் வந்து ஏதோ ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று, வாங்கி வீடு கட்டணும் ஒன்று ஆசைப்படுவாங்க. இன்னொன்று இன்கம் கோசம். இன்கம்னா என்னென்னா வந்து அவங்க வந்து இப்போ ஒரு இடம் இருக்கும், வீடு கட்டிட்டு அது வாடகை விட்டு சம்பாதிக்கலாம், வேற ஒரு விட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதுதான் வந்து 3 இதுக்கு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க கொஞ்சம் உள்ளே இருந்தால் கூட பரவாயில்ல, ரேட் கம்மியாக இருந்தால் பல்காக போடலாம். அவங்களுக்கு லாங் டேர்ம் ஒரு 5 இயர்ஸ்க்கு அபோவ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அது டெவலப் ஆகும்போது அவங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். இதே வந்து வீடு கட்டிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து சுற்றி நம்ம எப்படி பார்ப்போம்னா, சுற்றி வந்து வீடுகள், அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த வீடு பார்த்து கொடுப்போம். அவங்களோட ரெக்யூர்மெண்ட் ஏற்ற மாதிரி. அதனால் ஒரு கொஞ்சம் வந்து அமௌண்ட்டு அதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்ட் தான் இவங்களுக்கும். யாருன்னா வந்து இப்போ ஒரு ரெண்ட் கொடுக்கணும், ஸோ அதை வச்சு நம்ம இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலில் தான் வரும் நம்மளுக்கு. இப்போ வேர் ஹவுஸ் கட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரியும், வீடுங்க மத்தியில் வந்து நம்மளுக்கு ஒரு இடம் வந்து வீட்டு மனை வாங்கி அதை வீடு கட்டி வாடகைக்கு ஒன்றுனா கூட தாராளமாக பண்ணலாம். நீங்கள் வந்து இன் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இடம் வாங்கணும், இல்லை வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தால் கூட ஒரு டைம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நம்ம ஸ்மார்ட் ஹப் என்டர்பிரைசஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு எந்த ஒளிவு முறையும் இல்லாமல் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி கையில் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்கள் கூட நிற்போம். நீங்கள் கொடுக்குற அந்த 2% யாரும் சொல்ல மாட்டாங்க. 2% காசு வந்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கை காமிச்சு விட்டு அதுக்கான கமிஷன் வாங்கினாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த 2% ஆஃப் அந்த கமிஷன் 2% ஆர் 1% அந்த கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங் அதாவது நம்ம கூட்டின்னு போய் காமிச்சு அவங்களுக்கு பிடிச்ச அதை ஈஸி போட்டு லீகல் செக் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம கையில் கொடுக்குற வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாகவும். ஸோ ஆண்டவர் அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும், முருகரால் எல்லாம் நல்லா இருந்துன்னு நிறைய மேலே வந்து இது மாதிரி மனைகள் வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணும்னா கூட நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுங்களா. நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நான் நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கலாம். எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விடுறதுக்கு பார்ப்போம் எல்லாருமே. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். ஸோ அடுத்தடுத்து நான் வந்து நிறைய வந்து லேண்டோட வீடியோஸ் போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூவான ஒரு கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.